எனதான் இருந்தாலும் வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடுவதுதான் என்னுடைய தொழில். இருந்தாலும் இன்று தினம் அரசாங்கத்தில் இருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. சென்று அரசாங்கத்தில் நாட்டியம் ஆட வேண்டும். போயிட்டு மகாராஜா காவல்காரன் பையன் செய்யக்கூடிய காவல்காரன் போய் பத்திரானா பத்துக்கணும். அப்படிப்பட்ட காவல்காரன் ஏண்டா மன்னன் பார்க்காமல் உனக்கு முன்பதாக நடந்து வர மெல்லமா வந்தா ஏண்டா மெல்லமான்னு என்ன கேள்வி கேட்பேன். அதான் விறுவிறுப்பா துருதுருப்பா நடந்து வர இருக்கத்தான் இயற்கை காட்சியை சுற்றி பார்த்துக் கொண்டே வந்து அந்த சமயத்தில் ஒரு கருத்து மொழியார் தங்கை பூங்குழலிக்கு ஆபத்தப்பா. நான் சென்று அவளை தக்க சமயத்தில் காப்பாற்றி விட்டேன். நானே செல்லவில்லை என்றால் அவள் கற்பை விட்டு போனப்பா. என்னுடைய மைத்துடைய சங்கிலி தேவன் இல்லையோ நம்முடைய நாட்டிலே கடவுள் கற்பழிப்பு போல நடக்கிறது. இவளை தேடி கண்டுபிடிக்காமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உலாய் கொண்டிருக்கின்றான் என்று யாரும் தேடி கண்டுபிடித்த பாடில்லை. சங்கலிக்காமனால் அந்த கருத முடியும் யார் என்பதை காண முடியும். மெய்காப்பாளர் பொறுப்பில் இருக்க முடியாலும் அந்த கருத்த முடியும் யார் என்பதை தேடி கண்டுபிடித்திருக்கலாம் அல்லவா? எவ்வளவு அகப்பாவம் இருந்தால் நம் தமிழ்நாடாக விளங்கக்கூடிய சந்தன கோட்டையில் கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்களை
கொடியேற்றி வருவார்கள். என் வீரத்தை உணராத வெறியர்கள், என் கோபத்தை அறியாத கோழைகள், என் தைரியத்தை அறியாத நடிகர்கள், மற்றவரே சற்று மஞ்ச வேண்டாம். உத்திரவிடம் நம் நாட்டில் குற்றத்தை மாற்றி வளர்த்து தங்கள் கடமையாகும். போதும் நிறுத்துங்கள் மாமா. கடமையாம் கண்ணியமாம். நாட்டிலே கருத்து முகமது நீண்ட நாட்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு பிறகு இவர் கண்டுபிடித்து ஒன்னே செய்ய மாட்டான், ஒன்னை போட மாட்டான் ஆணையாளன். அப்பா அந்த கருத்து முறை யார் என்று தேடி கண்டுபிடிக்க யாரும் செல்ல தேவையில்லையப்பா. நானும் பாண்டியர் சென்று அந்த கருத்து முறையை தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்பா. என்னப்பா அது? நாளை முத்தங்கை பூமணி பிறந்த நாள் வரும். அது உனக்கு நினைவில்லையா? அப்பா அந்த கருத்து முறையை தேடிக்கொண்டே வந்தேன். அந்த சமயத்தை இதை மறந்து விட்டேன் அப்பா. நாளை என் மகள் பூமணியின் பிறந்த நாள் வரும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மாமா? அப்படியே செய்கிறேன். விழாவை காணும் அன்பர்கள் அனைவரும் உங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயம். இந்த இனிமையான நேரத்திலே பாதத்தில் சிறந்தது மார்கழி, நதிகளில் சிறந்தது கங்கை, பஞ்சபூதங்களில் சிறந்தது ஆகாயம், யாகத்தில் சிறந்தது அசுவமேத யாகம், விரதத்தில் சிறந்தது ஏகாதசி, நகரத்தில் சிறந்தது காஞ்சி, கல்லுக்கழகு மாணிக்கம், நெல்லுக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், கடலுக்கழகு பார்க்கடல், ஊருக்கழகு கரிவேடு கிராமம், ஊருக்கழகு கரிவேடு கிராமம். இந்த கரிவேடு கிராமத்தில் கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் அம்மன் அமைந்த ஊராகவும், மழைகளுக்கு கல்வியை கொடுக்கும் விநாயகப் பெருமான் அமைந்த ஊராகவும், கட்டுக்கடங்காத காளைகளுக்கு வீரத்தை கொடுக்கும் முருகப்பெருமான் அமைந்த ஊராகவும், இன்னும் மணியம், கர்ணம், நாட்டாமை, பெருதினம், விழாக்குழுவினர், மகளிர் அணி, இளைஞர் அணி, தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர், ஊராட்சி செயலாளர் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றத்தை பாராட்டி கிராமிய பணமாக 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்கள் அனைவரும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றமும் முஷியாமல் வாழ்ந்திட மாடு மனை மக்கள் சம்பத்தும் பெற்று நோயற்ற வாழ்வினை குறைவற்ற செல்வமாய் 16 பேரும் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் விரும்பும் நாடகங்களை சிறந்த முறையில் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்திடக்கூடியவர்களிடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உயர்திரு கலைக்காவலர் வி. சிவா அம்மவர்கள், நாடக அமைப்பாளர், பழைய பஸ் நிலையம் எதிரில் ஆரணி. அந்தந்த ஊழலுக்கேற்றவாறு ஒரு சிறந்த நாடக மன்றத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் ஊழலுக்கு நீங்கள் விரும்புகின்ற கந்த புராணம், சிவபுராணம், சக்தி புராணம், விஷ்ணு புராணம், சம்பூர்ண ராமாயணம், சம்பூர்ண ஹரிச்சந்திரா, வாலிமோட்சம், கர்ணமோட்சம் மற்றும் சமூக சீர்திருத்த நாவல் நாடகங்களை சிறந்த முறையில் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்திடக்கூடியவர்களிடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உயர்திரு கலைக்காவலர் வி. சிவா அம்மவர்கள், நாடக அமைப்பாளர், பழைய பஸ் நிலையம் எதிரில் ஆரணி. அனைவரும் வருகை தருமாறு அன்பான அழைக்கின்றோம். நன்றி. வார்த்தைக்கு தலையதான் தெரிவிக்கிறீரா? இதற்கு பிறகு நான் எப்படி சொல்வேன்? ஆனால் ஒன்று, என் திருமணம் பூமணித்தான் நடக்குமா? ஒரு நிறுவனத்தான் விழாவிலே ஒரு பால் போட்டி ஏற்பாடு செய்யுங்கள். பால் போட்டி அப்பேற்பட்ட திருமணம் செய்து கொள்கிறேன். கலந்து கொண்டு நானே வெற்றி பற்றி திருமணி செய்கிறான். அரண்டு ஊருடா
யார் அவன்? யார்? ஏழுக்கு முன்னாடி ஈட்டி பிடிக்கக்கூடியவன். உனக்கு என்ன கேக்குதாடே? குத்தா லெஃப்ட்ல குத்தா ரைட் திரும்பிக்காடா நான்சன். பொண்ணு வந்தாச்சு பாரு. அவன் நல்லா உடுக்குறான், நல்ல உடுக்கணும். அடடா. டேய் காவலர பையா. இந்த நாய் கேட்டுனா விட்டாதான் போவேன். எப்படி தெரியும்? உன்னை பார்த்து சிரிச்ச நீ பாத்தியா? நான் சிரிச்சாதான் நீ என்ன கேட்கணும். அவரை பார்த்து நீ ஆணிக்காலம் கேட்டா அவர் உனக்கு ஓத்தா மாமான்னு கேக்குறீங்க. இல்ல ஆடிகால் தான் வச்சுக்கிறான். நீ ஏன் பார்த்து வச்சுக்கிற? அவரை பார்த்து நீ ஏன்டா ஆணிக்காலம் சொல்ற? யாரா? புள்ள கத்திரிக்க அவர் என்ன ஆடி பாரு. ஏதோ ஒன்னு செய்வாரா? ஓட்ட நீ யாரா வச்சிருக்கிற? ஏய், ஓட்ட நீ யாரா வச்சிருக்கிற? நீ யாரா வச்சிருக்கிற? நீ என்ன ஆறுவலா உரியா? நீ யாரா வச்சிருக்கிற? யாரா வச்சிருக்கிற? முருகா, நீ அந்த ஆளை எவ்வளவு அடிச்சாலும் அந்த ஆளுக்கு உரைக்கே ஒரு 1/2 அடி மேல ஏத்து. எதுக்கு பத்தாது? நெடுமலைக்கே போனாலும் வீட்டுக்கு இவ்வளவு அடி வாங்குற எங்க வைக்கிற? பின்னாடி வச்சுக்கிறேன். வரீங்களா? என்னதான் பிரச்சனை உனக்கு? என்னதான் பிரச்சனை நானு? சரி விடுங்கண்ணே, உங்களை பத்தி தெரியாதுண்ணே. உங்களை பத்தி தெரியாது. உங்க வீட்டுல போதும்
உங்களை பத்தி தெரியாத பேசிக்கிறானே, உங்களை பத்தி எனக்கு தெரியும். என்ன போன வாரம் வந்தமே அப்பயே சொல்லிட்டாங்க, அவங்க ஊர்லயே அவர் தான் மோசமான பொட்ட ரவுடி. அவங்க தப்பா நினைக்காதே, பேத்த ரவுடியா அதானே. மென்டல ஆகட்டும், மென்டல யாரும் சொல்லி போறாங்க. நீ கொட்டை எடுத்த புலி, இப்ப எடுத்துறாங்க. பால் தானே வாங்க போயிடலாம் சொசைட்டிக்கு. நீ என்ன பால் சொன்னீங்க? பால் இரு, அடுத்த வருஷம் உனக்கு நீ வரும்போது மார்பிள்ஸ் போட்டு விடுறாங்க. எழுதுறேனே என்ன முடியலையா? என்ன பாரு, நீ செத்தா கூட சரி, மேடம் அதான் சாவணும். ஏந்துரு. ஆமா யாரு? நானு உங்க பொண்டாட்டிய வேணாம், அப்புறம் அசிங்கமா இடம் வேணாம். விடு என்ன, ஏற்கனவே உங்க பொண்டாட்டிய உங்க ஊர் கிளாருக்கு வச்சுக்கிறாரா? வாய மூடு. அப்போ உங்க முன்னாடி அவ்வளவு அழகு நான் வச்சுக்கணுமா? என்ன என்னண்ணா சொல்றீங்க? பொண்டாட்டி பத்தி சொன்னா ஒரு சந்தோஷமா? என்னண்ணா சொல்றீங்க? போனா போதும் ஏன்னா அவ்வளவு அழகானே இருப்பா. கலரு கலரு கலருன்ற என்ன கலர்ல இருப்பாங்க? கருப்பர் ஏன வண்டி மோடி அறியா கீரை மாத்து. லூசான்ற மென்டலவே ஆயிட்டேன். குஞ்சு பாரு
அடா இவர் சின்ன புள்ள விளக்கமா சொல்லுவாங்க. கீழே குனிஞ்சி பாரு. அப்படிதான் விட்டு 6 மாசமா விட்டு போட்டுக்கிறேன். என்னண்ணே கோலம் இது? என்னண்ணே ரைஸ் மில்ல எப்படி வெஸ்ட் அரிசி எங்க போட்டுருக்கு? எங்க வந்து அரைக்கிறது? எந்த வயலு வரும்? அந்த வயலு வந்து அந்த கரமானத்தை யார் சாப்பிடுறது? பேர் மாத்தி வந்துச்சு. அச்சு சூத்திய ஜெயில் போறேன். I am sorry, very sorry. Sorry, I am sorry, very sorry. என் மாமா உரைச்சு சென்ற மாட்டாயா அனைத்து நாட்டு இளவரசிகளை இழுத்து அனுப்பிவிடு என்று சொன்னார். நான் என்ன செய்வது தெரியுமா? நீங்க அனுப்புறா என்ன பண்றாளா? என்ன லூசா? நான் பைத்தியமா? யார் மெண்டலா? நீ சொன்னாங்க சொல்லுடா. நான் சொல்லிட்டு நீ எப்படி சொல்ற? அனைத்து நாட்டு இளவரசிகளை இழுத்து அனுப்பிவிடு என்று சொன்னார். யாருக்காக பிறந்தவள்? எனக்காக பிறந்தவள். உள்ளால பிறந்தவா இருக்குதா? நீ லிகிது முட்டா தானே அவங்க ஒரு கல்யாணம் கலந்துக்குவாங்க. அதுக்குதான் கொடுக்க மாட்டேன். என் மாமா கிட்ட கொடுத்து புறப்படுவா. அவர் வருவர் என்று வழி மீது விளைவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அவர் வருவருக்கு ஆணை பாடிக்கொண்டே போக வேண்டும்.